உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னையிலிருந்து அடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 குரூப் 4 அடுத்த வருடம் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்தாலே போதுமானது. அழகான முறையில் உங்களுக்கு 1 by 1 நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் சொல்லக்கூடிய விஷயந்தான், இதை மனப்பாடம் பண்ணணும், இதை படித்து நம்ம அப்படியே இதை படித்தா நான் கிளியர் பண்ணிடுவேனா அப்படின்னா இல்லாமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற க்யூரியாசிட்டியை முதல்ல உருவாக்குங்க. ஸோ நம்ம பேச்சுலர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் புக்கு அனுப்பியாச்சு. நாளை மறுநாளுக்குள்ளே உங்களுக்கு புக்கு வந்து சேர்ந்துடும். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத முதல்ல தெளிவாக நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பண்ண போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு மாடல் எக்ஸாம், ஒவ்வொரு மாடல் எக்ஸாமுக்கும் சில டாபிக்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறது ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம். இந்த ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாமில் சயின்ஸில் ஒரு 4 டாபிக் வந்துடும். சரிங்களா? அந்த 4 டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். யூனிட் 8ல் 4 டாபிக் வந்துடும். பார்ட் சி, பார்ட் ஏ அதில் உங்களுக்கு 4 டாபிக் வந்துடும், அதாவது பொது தமிழில். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாமுக்கான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அதன் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாமில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜென்ரல் சயின்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற 4 டாபிக் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் சயின்ஸுக்கான ஓவரால் டாக் த்ரூ உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. சயின்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. அதாவது ஜென்ரல் சயின்ஸில் மொத்தமாகவே கான்செப்ட் இவ்வளோ தான், இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் நம்ம பின்னாடி படிக்க போகிறோங்கிறதுக்கான டெஃபினிஷன் ஓவராலாக நம்ம பார்த்துட்டோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம ஜென்ரல் சயின்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாமுக்கான 4 டாபிக் 4 சாப்டர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சாப்டருக்கான இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் எக்ஸாமில் என்னென்ன போர்ஷன் இருக்குங்கிறத பின்னாடி 1 by 1 நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவேன். வரக்கூடிய மாடல் எக்ஸாம் மந்த்லி எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் நம்ம படிக்க போகிறது. அதே நேரத்தில் டாபிக் கம்ப்ளீட் பண்ணாமல் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டோம். பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைவ் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த ஒரு வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கான லைவ் செக்ஷன் என்னன்னு சொல்லிடுவேன். நம்ம பேட்சில் இருக்கிறவங்க, சார் இன்றைக்கி நாங்கள் வீடியோ பார்த்தோம், எங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக புரியுது, இதெல்லாம் டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் வாய்ஸ்லேயே கேட்கலாம். ஏன்னா ஆப் வந்து அந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வாய்ஸில் கேட்கும்போது நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். அப்போ ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சுன்னு எழுதி வச்சிடணும். அப்போ இந்த மாடல் எக்ஸாமுக்கு சயின்ஸில் இந்த 4 டாபிக் தான். சரிங்களா? யூனிட் 8 and 9ங்கிறத அடுத்ததில் போவேன். அதே நேரத்தில் கான்செப்ட் எடுக்காமல் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண மாட்டேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறந்துடாதீங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ 1 by 1 அப்லோட் ஆகும், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆகட்டும் இல்லை புக் ஆகட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும் தான் வாங்க முடியும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை PDF முறையில் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ பார்க்க போகிறீங்க, நம்ம புக்கு உங்களுக்கு வந்துடும், அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை படிக்க போகிறீங்க, தென் அடுத்த கான்செப்ட் போக போகிறோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம். மேக்ஸ்லையுமே உங்களுக்கு எந்தெந்த டைப்பு, ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன டைப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிடுவோம். அடுத்து மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு 1 by 1 வந்துடும். இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும், அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. ஓவராலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம். ஸோ இந்த மாடல் எக்ஸாமில் நம்ம பார்க்கக்கூடிய 4 முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறது எல்லாமே முக்கியமான டாபிக் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அளவீட்டியல், மெஷர்மெண்ட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுங்க நான் கண்டிப்பாக இங்கிலீஷில் அதோட டேர்ம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அளவீட்டியல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபிசிக்ஸோட ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட், அளவீட்டியலுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது இயக்கம், மோஷன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒளியியல் ஆர் மின்னோட்டவியல் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட். அடுத்ததாக ஒளியியல். இந்த 4 டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த மாடல் எக்ஸாமுக்கு நம்ம இந்த 4 டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அளவீட்டியல், மெஷர்மெண்ட். ஆல்ரெடி எல்லா வீடியோவும் போட்டுட்டோம், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி பக்காவா இதுதான் சார் டிஎன்பிசியில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண போகிறோம். கிளாஸ் தான் எடுக்க போகிறோம். பார்க்கலாமா? எஸ். மெஷர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவீட்டியல். இந்த மெஷர்மெண்ட் அப்படின்னா பொதுவாக இதுக்கு போனால் மீனிங் என்ன சார்? நான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத 2 மார்க்கில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தெரியுது உங்களுக்கு? எஸ், இருந்தாலும் நான் பெருசாக்கிறேன். அளவீட்டியலில் கொடுக்குற மெஷர்மெண்ட்டுக்கான டெஃபினிஷன் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இயற்பியல் அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயற்பியல் அளவுகள், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் மெஷர்மெண்ட் அளவுகள் அப்படின்னாலே அதுக்கான மீனிங் என்னென்னா, நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அளப்பதற்காக பயன்படுவது தான் அந்த அளவுகள். நல்லா கொஞ்சிக்கணும். ஸோ இயற்பியல் அளவுகள் அப்படின்னாலே நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய
பொருட்களை அளப்பதற்கான அளவுகள் தான் இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இதை வந்து இயற்பியல் அளவுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லிக்கலாம். இந்த இயற்பியல் அளவுகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அடிப்படை அளவுகள், இன்னொன்று துணை அளவுகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் மெஷர்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபண்டமெண்டல் இது வந்து டெரைவ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். ஃபண்டமெண்டலுக்கும் அதாவது அடிப்படை அளவுக்கும் துணை அளவுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல அளவு அப்படிங்கிறத நம்ம அளக்க பயன்படுத்தக்கூடிய விஷயம் பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கணும். அளவு அப்படிங்கிறதுக்கும் அலகு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அலகு யூனிட், இது யூனிட்ஸ், இது மெஷர்மெண்ட்டு, இது யூனிட்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம்? இதே எடுத்துக்கலாமே. ஸோ இது எவ்வளவு நீளம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீளம் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய அளவுகள். அந்த நீளத்தை எப்படி நீங்கள் அளப்பீங்க அப்படின்னு சொல்கிறது அலகு, யூனிட்ஸ். இப்போ நீளத்தை அதாவது டிஸ்டன்ஸை நம்ம மீட்டரில் அளக்குறோம். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அளவுகள், அதாவது தொலைவு அல்லது நீளம் அப்படிங்கிறது அளவுகள். அதை எதால் அளப்பீங்க அப்படிங்கிறது யூனிட்ஸ், அலகுகள். ஸோ ஒவ்வொரு அடிப்படை அளவுக்கும் அலகு கண்டிப்பாக இருக்கும். அலகு இல்லாத பட்சத்தில் அளவுக்கு மதிப்பே கிடையாது. ஒரு கடைக்கு போகிறோம், துணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது அளவு. துணினா எத்தனை மீட்டர், அந்த மீட்டருங்கிற வார்த்தையை தூக்கிட்டோம்னா அது என்ன அளவுன்னே நமக்கு தெரியாது. அப்போ எத்தனை மீட்டர் துணி கொடுங்க, இத்தனை கிலோமீட்டர் நான் போனேன், இவ்வளோ கிலோமீட்டர் ஃபாஸ்டில் நான் போனேன், எனக்கு புரியுதுங்களா? இத்தனை கிலோமீட்டர் நான் ஃபாஸ்டில் போனேன், இல்லை இத்தனை கேஜி எனக்கு தக்காளி கொடுங்க, இத்தனை லிட்டர் பால் கொடுங்க, இத்தனை கெல்வின் டெம்பரேச்சர் எனக்கு அதிகமாக இருக்குது, இத்தனை ஆம்பியர் கரண்ட் ஓடி இருக்கு. அப்போ யூனிட்ஸ் வித்தவுட் யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் இஸ் நத்திங். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அலகு இல்லாத இடத்தில் அளவுக்கு இங்கே வேலையே கிடையாது. அப்போ அளவுகளில் அடிப்படை அளவுக்கும் துணை அளவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அடிப்படை அளவுனா அது இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்ப துணை அளவுகள்னா அடிப்படை அளவுகளில் இருந்து கண்டுபிடிக்கப்படுவது, டெரிவேட் பண்றதுதான் டெரிவேட் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது அடிப்படை அளவுகள் மூலமாக தருவிக்கப்படுவது, அடிப்படை அளவுகள் மூலமாக உருவாக்கப்படுவது தான் இந்த துணை அளவுகள். இது அடிப்படை அளவுகள் இல்ல, துணை அளவுகள். அழகு சார். அப்ப அந்த அடிப்படை அலகு இதுதான், இது இல்லாமல் எதுவுமே கிடையாது. அடிப்படை அலகு 7 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்பயிலிருந்து? எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் இன்டர்நேஷனல் அவங்க 7 ஃபண்டமெண்டல் மெஷர்மெண்ட்டை நமக்கு எடுத்துக்கிறாங்க. அதென்ன ஃபண்டமெண்டல், அதென்ன அடிப்படை, அந்த 7 என்னன்னு படிச்சிட்டோம்னா நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அடுத்து பின்னாடி படிக்கிற டாபிக் முடிஞ்சு போச்சு. அதில் ஃபஸ்ட்டு நீளம். நீளத்தை எதால் அளப்பீங்க? அப்போ நீளத்தின் அலகு என்ன, யூனிட்ஸ் என்ன? நீளம் எதால் அளக்கப்படுகிறது? நீளம் மீட்டர். சார் நம்ம பயன்பாட்டுக்காக எதை வேணாலும் சொல்லலாம், கிலோமீட்டர் சொல்லலாம். ஆனால் உலக நாடுகள் எல்லாம் தொலைவை டிஸ்டன்ஸை மீட்டர்னு பண்ணுங்கப்பா. ஏன்னா ஆளாளுக்கு இப்போ வந்து என் பேர் கார்த்தினா, உலகத்தில் எந்த ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் என் பேர் கார்த்தி தான். அப்போ உலக நாடுகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யூனிட்ஸ் தான் சிஸ்டம் இன்டர்நேஷனல் நிலைக்கூடிய பன்னாட்டு அளவு முறை. அதன் அடிப்படையில் இந்த 7க்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எங்கே போனாலும் எஸ்ஐ யூனிட்ஸ் என்னன்னா, நீளத்தை மீட்டர் என அழைக்க வேண்டும், நிறையை கிலோகிராம் என கூற வேண்டும், காலத்தை செகண்டில் நீங்கள் வரையறுக்க வேண்டும், வெப்பநிலையை கெல்வின், இத்தனை டிகிரி செல்சியஸ் சொல்லலாம், ஃபாரன்ஹீட் சொல்லலாம். ஆனால் அவங்க கெல்வினை தான் எடுத்துக்கிறாங்க, கெல்வின். மின்னோட்டம் ஆம்பியர். பொருள் ஒளிச்செறிவு கேண்டிலா சிடி. பொருளின் அளவு மோல் அப்படின்னு ஒவ்வொரு 7க்கும் இவங்க பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப எஸ்ஐ சிஸ்டம் இன்டர்நேஷனல்ல மொத்தம் 7 அடிப்படை அலகுகளை சொல்றாங்க. இந்த 7 அடிப்படை மூலம் என்னென்ன அப்படின்னா, நீளம், நிறை, காலம். இந்த நீளம், நிறை, காலம் வந்து ஏபிசிடி மாதிரி சார். எப்படி கார் ஓட்டும் போது ஏபிசி முக்கியமோ, ஆக்சலரேஷன், பிரேக், கிளச் ரொம்ப முக்கியமோ, இதுக்கு ஏபிசி இந்த நீளம், நிறை, காலம். இந்த நீளம், நிறை காலத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த அடிப்படை அளவுகள் எல்லாம், துணை அளவுகள் எல்லாம். இதுக்கும் யூனிட்ஸ் இருக்கு. ஆனால் இது தெரிஞ்சாதான் இது புரியும். சார் பரப்புனா என்ன சார்? 2 தொலைவின் பெருக்கற்பலன் தான் பரப்பு. ஏரியாவின் பரப்பு A². அப்போ 2 தொலைவு, அதனால m × m மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப பரப்போட எஸ்ஐ யூனிட் என்னன்னா மீட்டர் ஸ்கொயர். பருமம் 3 பக்கங்களின் பெருக்கற்பலன் தான் பருமன். ஏ கியூப் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். எல் பி ஹெச் எல்லாமே மீட்டர் தான், எல்லாமே நீளம் தானே. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக லென்த்து பிரெத்து ஹைட்டுன்னு வித்தியாசமான அளவுகள் இருப்பதனால, அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் அளவுகள் இருக்கிறதுனால நம்ம எல்லுன்னு வச்சுக்கிறோம். எல்பி மற்றபடி எல்லாமே தொலைவு தான். அப்போ அதனால இதை நம்ம மீட்டர் கியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். அடர்த்தி, திசைவேகம், உந்தம், முடுக்கம் இது அத்தனையும் துணை அளவுகள். இதுக்கு தனித்தனியா யூனிட்ஸ் இருக்கு, அலகுகள் இருக்கு. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? புரிஞ்சுக்கணும். இது நீங்க மறந்துடவே கூடாது. இது நான் போக போக உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். சரி சார், இந்த சிஸ்டம் இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய இந்த எஸ்ஐ யூனிட்ஸுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு, எஸ்ஐ யூனிட்ஸுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அழகுமுறை நிறையா இருந்துச்சு. நம்ம அளக்கக்கூடிய அழகுமுறை யூனிட்ஸ் சிஸ்டம் நிறையா இருந்துச்சு. அதில் மிக முக்கியமாக இது பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க, அதனால நான் சொல்கிறேன். சிஜிஎஸ் அப்படிங்கிறாங்க. ஐயோ சிஜிஎஸ்னா ரொம்ப கஷ்டமான டேர்மாக இருக்கே. ரொம்ப ஈஸி. சி ஃபார் சென்டிமீட்டர், ஜி ஃபார் கிராம், எஸ் ஃபார் செகண்ட்ஸ், வினாடி. இதைத்தான் அவங்க சிஜிஎஸ் சிஸ்டம். அப்போ சிஜிஎஸ் சிஸ்டம்னா நீளத்தை சென்டிமீட்டராகவும் நிறையை கிராமாகவும் காலத்தை வினாடியாகவும் அளக்க உருவாக்கப்பட்ட யூனிட்ஸ் சிஸ்டத்தை தான் நம்ம சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு எஃப் ஃபார் ஃபுட் அடி, பி ஃபார் பவுண்ட், எஸ் ஃபார் செகண்ட்ஸ். ஸோ அப்போ எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீளத்தை அடியாலும், ஸோ நிறையை பவுண்டாலும், காலத்தை செகண்ட்ஸாலும் வினாடியாலும் அளக்க பயன்படுத்தக்கூடியது தான் இது. அடுத்து எம்கேஎஸ், எம் ஃபார் மீட்டர், கே ஃபார் கிலோகிராம், எஸ் ஃபார் செகண்ட்ஸ். கடைசியாக சிஸ்டம் 1960 உருவாக்கியிருப்பாங்க. ஆளாளுக்கு ஒன்று பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களேப்பா, நான் சொல்கிறத கேளுங்கப்பா. எஸ்ஐ சிஸ்டம் இன்டர்நேஷனல் இதுதான் இனிமே. எப்படி சார்? நீளத்தை மீட்டராகவும் நிறைய கிலோகிராமாகவும் காலத்தை வினாடியாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். சரியா? புரியுதா இல்லையா? ஓகே, இப்போ நான் சொல்கிறத கவனமாக நிதானமாக கேட்டீர்கள் என்றால் ரொம்ப எளிதாக புரியும். இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன இந்த டெரைவ்டு, அது என்ன இந்த துணை அளவுகள். அப்படி துணை அளவுகள்னா முதல்ல என்ன எது, அதை கொஞ்சம் கிளியராக புரியிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னா மொத்தமாக கான்செப்ட் முடிஞ்சு. எப்படி நான் என்ன சொன்னேன், ஏபிசி என்ன சொன்னேன், நீளம். நான் இங்கே எழுதிக்கிறேன், இது நீளம். ஓகேவா? நீளம். இப்போ ஒரு நீளம் இன்னொரு நீளத்தோட பெருக்குனா வர்றதான் பரப்பு. கரெக்டா? அதாவது மீட்டர் ஸ்கொயர். ஒரு நீளம் இன்னொரு நீளத்தால் பெருக்குனா பரப்பு. ஒரு நீளம் இன்னொரு நீளம், அதாவது பரப்போட இன்னொரு நீளம் சேர்ந்தா அதுக்கு தான் வால்யூம், அதாவது கன அளவுன்னு வச்சுக்கலாம், மீட்டர் கியூப். இது எல்லாருக்குமே புரியும். ஓகேவா? இப்போ நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்து நீளம், அடுத்து காலம்னு எழுதிக்கிறேன். காலம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நீளத்தை எவ்வளவு நேரத்தில் கடப்பேன் அப்படிங்கிறது தான் வேகம். சார் இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போயிட்டேன் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் இவ்வளவு நேரத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் போவான்னு அர்த்தம். சார் 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல பண்ண சொன்னான். 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 1 மணி நேரமும் அவன் 50 கிலோமீட்டர் கடப்பான்னு அர்த்தம். அப்ப வேகம் இந்த இடத்துல நம்ம திசை வேகம்னு சொல்லுவோம். ஸோ திசை வேகம் அப்படிங்கிறது எதிலிருந்து தெரிவிக்கப்பட்டது, அதை எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? இந்த நீளம் டிவைடட் பை காலம், எத்தனை தூரம் டிவைடட் பை காலம் என்பது திசை வேகம். அதனால தான் இதை நம்ம மீட்டர் பர் செகண்ட் என்று கூறுகிறோம். அப்ப இதில் அடுத்து முடுக்கம்னு ஒன்று வரும், அதை நான் மோஷன் எடுக்கும்போது கிளியர் கட்டாக சொல்றேன். முடுக்கம்னா சிம்பிளா பத்திக்கு தெரிஞ்சுக்கோங்க, திசைவேக மாறுபாடு டிவைடட் பை காலம் தான் முடுக்கம். அப்ப ஆக்சிலரைசேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. Acceleration is nothing but in a particular time, change in velocity in a particular time is called as acceleration. Change in velocity, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருளின் மீது ஏற்படக்கூடிய திசைவேக மாறுபாடே முடுக்கம் என வரையறுக்கப்படுகிறது.
அப்ப ஆக்சலரேஷன்னா டிவைடட் v டிவைடட் பை t. இங்க vங்கிறது ஆல்ரெடி வெலாசிட்டி திசைவேகம் இருக்கு. அப்ப மீட்டர் பர் செகண்ட் ஆல்ரெடி கீழே ஒரு t இருக்கு. அப்ப இன்னொரு செகண்ட்ஸ் வரும். அப்ப மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது புரியுதா இல்லையா? இப்படி 1/1 டெரிவேட் பண்ணி வருது இல்லையா? இப்ப பாருங்க கிலோகிராம். இப்ப அடுத்து நம்ம கேஜியை நிறைய கூட எடுத்துக்கலாமே. அடர்த்தினா என்ன சார்? அடர்த்தினா என்ன? ஒரு பொருளில், ஒரு கலனில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 5 kg ஒரு பாக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு 3 kg பாக்ஸ் இருக்கு. நான் ஒரு 2 கிலோ தக்காளி உள்ளே போடுறேன். 2 கிலோ தக்காளினா ஃபுல்லாக ஆயிரும். இங்கே தான் ஃபுல்லாகும். அப்போ 3 kg பேக்கில் 2 kg போட்டால் முக்கால்வாசி நிரம்பிடும். இங்கே 5 kgல 2 kg போட்டால் காவாசி தான் வரும். இதில் எது சார் அடர்த்தி அதிகம்? இதுதான் அடர்த்தி அதிகம். அப்போ ஒரு கொள்கலனையும், கொள்கலன் என்றால் என்ன? ஒரு பருமன் கொண்ட, கொள்கலன்னாலே பருமன் தான், பருமனாலே கன அளவு தான், மீட்டர் கியூப் தான். அப்போ ஒரு மீட்டர் கியூப் பகுதியில் எவ்வளவு நிறை பொருளை போடுறீங்க, எவ்வளோ கிலோ தக்காளி போடுறீங்க, அதனை சார்ந்தது தான் அடர்த்தி. ப்ரெஷர், அழுத்தம் எங்கிருந்து வருது? விசை கொடுக்கணும் எந்த ஒரு ஏரியாவில். அப்போ ஒரு ஏரியாவில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், விசை தான் ப்ரெஷர். அப்போ எங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாம் எங்கே போகுது? இந்த ஏபிசி காரனுக்கு தான் போகுது. யார் யார்? ஒன்று நீளம், இன்னொன்று நிறை, இன்னொன்று காலம். இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது தான் அடுத்த கான்செப்டோடைய வேலை. ஓகேங்களா? நீளம் இது, காலம் இது, நிறை. நீளத்தை என்ன நினைப்பீங்க? மீட்டர் ஸ்கொயர். பரப்பு, பரப்புன்னு சொல்லுவோம். அந்த பரப்பு கூட இன்னொன்று சேர்ந்தா அதுதான் கன அளவு. கீழே எழுதியிருக்கேன், கோடு என்ன போட்டிருக்கேன் அழகா? நீளத்தை, நீளம் இன்ட்டு நீளம் மீட்டர் ஸ்கொயர், அது கூட ஒரு மீட்டர் சேர்ந்தா கன அளவு மீட்டர் கியூப், முடிஞ்சு போச்சு. இந்த நீளம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போடுறதான் திசைவேகம், மீட்டர் பர் செகண்ட் சொன்னேன். இந்த மீட்டர் பர் செகண்ட்ஸ் கூட இன்னொரு காலம் சேர்ந்தா அதுதான் திசைவேக மாறுபாடு. ஒரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய திசைவேக மாறுபாடு முடுக்கம், ஆக்சலரேஷன் நான் சொன்னேன்னா. அடுத்து இது கிலோகிராம் சேர்ந்தா உந்தம்னா தள்ளுதல் அர்த்தம். இதை நான் மோஷன் எடுக்கும்போது கிளியர் கட்டா சொல்றேன். இப்ப இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க, இதுக்கு இதான் யூனிட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. உந்தம், முடுக்கம், திசைவேக மாறுபாடுங்கிறது மோஷன்ல பக்கவா சொல்லுவேன். எஸ்ஐ யூனிட்ஸ்ல 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்ன, அதுக்கான அழகு என்ன, யூனிட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உந்தம் அப்படின்னா இது கூட ஒரு கிலோகிராம் சேர்றது. தள்ளுதல், ஒரு குறிப்பிட்ட பொருளை, கிலோகிராம் கொண்ட குறிப்பிட்ட நிறை கொண்ட பொருளை நம்ம தள்ளுறோம். வேலை, திறன், விசை, அழுத்தம். பிரஷர் நான் சொன்னேன் இல்லையா? பிரஷர் என்ன சொன்னேன்? ஒரு குறிப்பிட்ட பரப்பில், அதான் மீட்டர் ஸ்கொயர், கொடுக்கக்கூடிய விசை, விசையை நியூட்டன் சொல்லுவாங்க. அதனால தான் n டிவைடட் பை m ஸ்கொயர்னு சொல்றாங்க. அடர்த்தி, அப்ப கேஜி டிவைடட் பை மீட்டர் கியூப். கேஜி டிவைடட் பை மீட்டர் கியூப்ங்கிறது ஒரு கன அளவு கொண்ட ஒரு கொள்கலனில் இருக்கக்கூடிய தக்காளி, கிலோகிராம். ஸோ அதனால கேஜி டிவைடட் பை மீட்டர் கியூப் அடர்த்திங்கிறோம். இங்கே என்னங்கிறது நியூட்டன், நியூட்டன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயரை என்னங்கிறது ப்ரெஷருங்கிறோம். மற்றபடி விசையோட அலகு எப்படி வந்துச்சுங்கிறத நான் மோஷன் எடுக்கும்போது கிளியரா சொல்றேன். விசையின் அலகு நியூட்டன், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அதைத்தான் ஒரு நியூட்டன் சொல்றாங்க. புரியுதா? புரியுதா? புரிய வேண்டும், புரிய வேண்டும், தெரிய வேண்டும். இதைத்தான் இதுல நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புக்கு வர வரைக்கும் இதுதான் உங்களுக்கு புக்கு. கிளியர் கட்டா சொல்லியிருக்கேன். நீளம் இன்ட்டு அகலம் மீட்டர் கியூப், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், உயரம் வரும் இல்லையா? நிறை டிவைடட் பை பருமன், அடர்த்தி, திசைவேகம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் சொன்னது தான். அவங்க ரிப்பீட்டேஷனாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் தனியாக கொடுத்துட்டேன். வேறு என்ன சார் எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்குது? சார் எல்லாம் சூப்பர் சார். 7 ஃபண்டமெண்டல் யூனிட் சொன்னீங்க. டெரிவேட் யூனிட்டுக்கு வந்து 10 தான் இருக்குன்னு கவுண்ட் கிடையாது. புக்கில் 10 கொடுத்துருக்காங்க, அது எக்கச்சக்கம் இருக்குது. புக்கில் துணை அளவுகள் 10 தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்து என்ன யோசிக்கிறேன் சார், எல்லாம் சொல்கிறீங்க, மிகப்பெரிய நீளத்தை எப்படி அளப்பீங்க? மிகப்பெரிய நீளம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை அளங்க, அப்பயும் மீட்டர் தானா? விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய தூரத்தை அப்பயும் மீட்டரில் தான் அளக்கணுமா?
அப்பதான் ஒரு கொஸ்டின் சொல்றாங்க. அப்ப மிகப்பெரிய தூரத்தை அளப்பதற்கு நான் இங்க பயன்படுத்தக்கூடிய அளவுகள் 3 அளவுகளை அவங்க பயன்படுத்துறாங்க. 3 அளவு. அது என்ன 3 அளவு? 1 லைட் இயர் அழைக்கக்கூடிய ஒளியாண்டு. 1 ஒளியாண்டு. ஒளியாண்டுனா ஒன்றும் கிடையாது, ஒரு வெற்றிடத்தில் ஒரு வருடத்தில் ஒளி பயணிக்கும் தூரமே ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு. அப்ப ஒரு செகண்ட்ஸுக்கு லைட் எவ்வளவு? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்ஸ். மறந்துடவே கூடாது. எவ்வளவு தூரம்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒரு செகண்ட்ல லைட் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அப்போ ஒரு வருடத்திற்குனா போட வேண்டியதான் 365 நாளை நீங்க என்னவா மாத்தணும்? செகண்ட்ஸ் தான் போட்டிருக்கு. அப்ப 365 இன்ட்டு நாளை நீங்க ஹவர்ஸா மாத்தணும். 24 நீங்க வினாடியா மாத்தணும். நிமிடமா மாத்தணும். ஓகேவா? நிமிடத்தை நீங்க என்னவா மாத்தணும்? செகண்ட்ஸா மாத்தணும். அப்படி செகண்ட்ஸா மாத்தி பெருக்குனீங்கன்னா இந்த ஆன்சர் வரும் ஒளியாண்டு. 9.46 10⁻15 மீட்டர். மறந்துடாதீங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் பயணத்தை அது தூரத்தை கடக்கும். கிட்டத்தட்ட தோராயமாக. ஸோ 9.46 10⁻15 மீட்டர். இதெல்லாம் மைண்ட்ல ஏற்றிடணும். இதெல்லாம் சில விஷயம் நல்லா கொஞ்சம் சயின்ஸில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் அதை படிச்சுட்டு அப்படியா ஓகே ஃபைன், அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி அதை நீங்கள் மெமரியில் ஏற்றிக்கணும். இப்போ இதுக்கு நீ டெரிவேட் பண்ணி ஃபுல்லாக சொல்கிற அப்படின்னா அங்கே உட்காந்து டெரிவேட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ லைட்டை 3 × 10⁸ முடிஞ்சு போச்சு. 3 × 10⁸ அவ்வளோதான். அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும், மெமரியில் ஏற்றணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் காரணம் கேட்கலாம். நான் காரணம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இங்கே உள்ளே போயினா இப்போதைக்கு பிடிக்க முடியாது. சயின்ஸு இப்படி தான் வந்திருக்கு. இதுதான் தத்துவம். ஓகே ஃபைன், ஓகே இதான் தத்துவம், இதான் சொல்லியிருக்காங்க, இதான் வேல்யூ, முடிஞ்சு போச்சு. கிளியரா? புரியுதுல? ஓகே. அடுத்து வானியல் அலகு. வானியல் அலகுனா சூரியனோட மையத்திற்கும் புவியின் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு தான் என்னது? வானியல் அலகு. ஸோ புவியின் மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு, இது ஏயுன்னு சொல்றாங்க. ஸோ 1.496, இது 9.46, இது 1.496 × 10⁻11 மீட்டர். கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்ததாக விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரங்கிறது நம்ம பிரபஞ்சத்துல மற்ற அளவுகள்னா மிச்சம் இருக்கத்தை நம்ம பயன்படுத்தி, விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய தூரத்தை அளக்க பயன்படுத்தப்படுவது. இதுல இருக்கக்கூடிய விண்ணியல் ஆரம் என்பது ஒளியாண்டோட கால்குலேஷன் பண்றாங்க. அப்ப விண்ணியல் ஆரம் என்பது எத்தனை ஒளியாண்டு? 3.26 ஒளியாண்டு. என்னது? விண்ணியல் ஆரம். மறந்துடக்கூடாது. அவ்வளவுதான். தொலைவுல வேற கொஸ்டினே கிடையாது இதுல. அப்ப தொலைவோடைய மிக முக்கியமான 3 கான்செப்ட் இவ்வளவுதான். விண்ணியல் ஆரம். அடுத்ததாக நிறை. நிறைனா என்ன? 1 குவிண்டால் அப்படிங்கிறது எத்தனை நிறை? 1 குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். அப்ப 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது, மெட்ரிக் அப்படின்னாலே 3 10⁻3 வச்சுக்கலாம், இல்ல 1000 கிலோகிராம். 10 குவிண்டால். எத்தனை? 10 குவிண்டால். இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. மிக முக்கியமாக குரூப் 4ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு சூரியன் நிறை எவ்வளவுனா 2 × 10⁻30 கிலோகிராம். 2 × 10⁻30 கிலோகிராம். இது நிறையில் இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்ப மிகப்பெரிய நிறைய அளந்துட்டோம், சூரியனின் நிறை. அப்ப மிகச்சிறியது அதை நம்ம பயன்படுத்தாதான் அணு நிறை அளவு. மிகச்சிறியதுன்னா ஹெமிஸ்ட்ரியில பார்ப்பீங்க, அணு நிறை அலகு. புரோட்டானையோ நியூட்ரானையோ அளக்க பயன்படுத்தக்கூடிய நிறை தான் அணு நிறை அலகு. புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்கள் நிறையுடைய அணு நிறை அலகால் பயன்படுத்தலாம். அணு நிறை அலகுனா முதல்ல என்ன? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 1 மீட்டர்னு இவ்வளவு நம்ம வச்சுக்கிட்டதுனால தான் நான் கம்பேரிசன் பண்ணி மற்றதை அளக்குறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ 1 மீட்டர்னா இப்போ 1/2 அடி ஸ்கேல் எடுத்துக்கிறோமே, இதுதான் 1 மீட்டர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுனால தான் நம்ம அதை வச்சு மற்றதை கம்பேர் பண்ணி வளர்க்குறோம். அதே போல அணுங்கிறது மிக சிறியது. அப்போ இதை அளக்கிறதுக்காக இவங்க கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுதான்ப்பா ஒரு அணு நிறை அலகு. அப்போ அந்த ஒரு அணு நிறை அலகை நீ எப்படி கம்பேர் பண்ணி இதுதான் ஒரு அணு நிறை அலகுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன். ஒரு அணு நிறை அலகு என்பது C12, கார்பன் 12. கார்பன் 12 அணுவோட நிறை இருக்கு இல்லையா,
அதில் 1/, ரொம்ப முக்கியம், 1/12 மடங்கு தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட், ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்னன்னா C12 அணு நிறையில் 1/12 பங்கு. இது அவங்க ஒரு அணு நிறைன்னு எடுத்துக்கிறாங்க. அங்கே அளக்கிறதுக்கு ஸ்கேல் எல்லாம் கிடையாது. அப்போ ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுங்கிறது எதை நம்ம அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க? C12 1/. 10ஆம் கிளாஸ்ல இது கேட்காத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அடுத்ததாக 1 TMC அதுலயே இருக்கு. அதுல என்ன இருக்கு? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அதுலயே எல்லாமே இருக்கு. 1000னா 100 கோடி, மில்லியன் இருக்கு இல்லையா, 100 கோடி கன அளவு, அதான் 1 TMC. அப்ப ஒரு டிஎம்சிங்கிறது கிட்டத்தட்ட 3000 கோடி லிட்டர். எத்தனை கோடி லிட்டர்? 3000 கோடி லிட்டர். இதுவும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, புக்கில் இருக்கிறத மட்டும் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வெப்பநிலை அளக்கிறதுக்கு 3 விஷயம் பயன்படுத்தப்படுறோம். ஒன்று பாரன்ஹீட், இன்னொன்று செல்சியஸ், இன்னொன்று கெல்வின். இதோட வேரியேஷன் என்னங்கிறத நான் கெல்வின் எடுக்கும்போது, அதாவது வெப்பநிலை எடுக்கும்போது கிளியர் கட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு வெப்பநிலை என்பது வெப்பத்தின் அளவு. ஒரு ஹீட்டை எப்படி நம்ம மெஷர்மெண்ட் போடுறோம்னா 3, ஒன்று பாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ யூனிட்ஸ் நம்ம கெல்வின் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் 1/273.16 ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மற்றபடி இந்த பாரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றுறதுங்கிறது நான் வெப்பநிலை கான்செப்ட் எடுக்கும்போது கிளியர் கட்டாக சொல்கிறேன். இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் மாறுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஸோ செல்சியஸ்லேருந்து கெல்வின் மாற்றுறதுக்கு ரொம்ப சிம்பிள் சார். செல்சியஸ்ல இருந்து கெல்வின் மாத்துறது ரொம்ப ஈஸி. செல்சியஸ்ல 273 ஆட் பண்ணீங்கன்னா அது கெல்வினா மாறிடும். திரும்ப சொல்றேன், செல்சியஸை 273ல ஆட் பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க அப்படியே மைனஸ் பண்ணீங்கன்னா கெல்வின்ல இருந்து 273 மைனஸ் பண்ணீங்கன்னா செல்சியஸா மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் மாத்துறீங்க இல்லையா, இதில் இருந்து தான் எல்லாமே டெரிவேட் ஆகும். அதை நான் வெப்பநிலை எடுக்கும்போது பக்காவாக சொல்லிடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இவ்வளோதான். போட்டு இதில் குழப்பறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக எஸ்ஐ யூனிட்ஸ்ங்கிறது 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் நிறையா இருக்குது. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸோட பேசிக்ஸ் அந்த 7 என்ன, அதோட யூனிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறீங்க. அளவுகள் என்ன, அதுக்கான அளவுகள்னு பார்க்க போகிறீங்க. மிக முக்கியமாக அந்த டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கான யூனிட்ஸை மனப்பாடம் பண்ண போகிறீங்க. என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்க. கடைசியாக ஃபைனலாக அந்த விண்ணியல் ஆரம், அப்புறம் வானியல் அலகு, இதுனா என்னென்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கான யூனிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறீங்க. இவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் எஸ்ஐ யூனிட்ஸ் கேட்க மாட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நான் மோஷன் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த டெரிவேட்டிவ் யூனிட் இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா அது எடுக்கும்போது தான் உங்களுக்கு திசை வேகம்னா என்னென்னு தெரியும், முடுக்கம்னா என்னென்னு தெரியும், ஆக்சலரேஷன் இல்லாமல் உந்தம்னா என்னென்னு தெரியும், மொமெண்டம், உந்தம்னா மூமெண்டம்னா என்னென்னு தெரியும், மிக முக்கியமாக ஃபோர்ஸ்னா என்னென்னு தெரியும், ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய நியூட்டன்ஸ்லாம் என்ன அப்படிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு வீடியோ வருது உங்கள் அனுப்பிச்சு கார்த்திக். நன்றி, வணக்கம்.